சுண்டக்காய் குழம்பு. சுண்டக்காய் குழம்புல புளிக்குழம்பு, காரக்குழம்பு பார்த்துருப்பீங்க. இது வந்து மசால் சுண்டக்காய் குழம்பு. கறி குழம்பு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய், தேவையான பொருட்கள்: சுண்டக்காய், பச்சை சுண்டக்காய் நெசுக்கி கழுவி வச்சுருக்கு, தேங்காய், வெங்காயம், தக்காளி வணக்கி வச்சுருக்கேன், கடுகு தாளிக்கிறதுக்கு, மிளகாத்தூள், மஞ்சள், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், மிளகு சீரகம் 1/4 ஸ்பூன், 1 பட்டை 1 லவங்கம். தேவையான பொருட்கள். இப்போ இதெல்லாம் தேங்காய் இதெல்லாம் அரைச்சி குழம்பு தாளிக்கிறோங்க. கட் பண்ணுறேன். தேங்காய் கொஞ்சம் எடுத்து எண்ணெய் ஊற்றி கடுகு போடுறாங்க. கருவேப்பிலை, சுண்டக்காய், சுண்டக்காய் எண்ணெயிலே நல்லா வணங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த சுண்டக்காய்க்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வணங்கணும். எண்ணெயிலேயே வணங்கிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வணங்கணும். நல்லா வணங்கி இந்த மாதிரி கலர் வரணும். கொஞ்சம் ஒரு வெள்ளை மாதிரி வரணும் சுண்டக்காய். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த பச்சை சுண்டக்காய் அது நல்லா வணங்குறதுலையே நல்லா பச்சை வாசனை போக நல்லா வணங்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா போடுறோம். இதுலேயும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சா சுண்டக்காய் மசால் குழம்பு ரெடி. சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சாப்பாடு எல்லாருமே புளிக்குழம்புல தான் பார்த்துருப்பீங்க. சுண்டக்காய் குழம்பு. இது மசால் குழம்புல சுண்டக்காய் குழம்பு.